பாருங்கள், எடுத்துக்காட்டு 6.2 sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a எடுத்துக்கிறோம். இடது கை பக்கம் எடுத்துகிட்டு வலது கை பக்கம் கொண்டு வர போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு sin a by 1 plus cos a. எப்போவுமே இந்த மாதிரி நிரூபிக்கிறதுல அடியில் வந்து ப்ளஸ் அப்படி வந்ததுன்னா அதனுடைய ஒரு இணை காரணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய இணை என்ன அப்படின்னு பார்த்தா காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இப்போ இங்கே என்னப்பா இருக்குது? ப்ளஸ். அதனால் மைனஸ் வரதால் மேலையும் கீழையும் பெருக்கணும். 1 ப்ளஸ் காசின்னு இருந்தால் 1 மைனஸ் காசி எல்லாரும் பெருங்க. இதே இங்கே 1 மைனஸ் காசின்னு இருந்தால் 1 ப்ளஸ் காசி எல்லாரும் பெருங்க. என்ன இருக்கோ ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா மைனஸ் என்ன இருந்தாலும் சரியா. அப்போ மேலே என்ன ஆகுது? சைன் ஏ பெருக்கல் 1 மைனஸ் காஸ் ஏ. கீழே என்னப்பா கிடைக்கிது? இதை அப்படியே பெருக்கி போட்டுருவேன். மேலே இருக்கிறதால பெருக்கிறோம், கீழே இருக்கிறதால பெருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கிது கீழே? இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இது a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதுதான் 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு போட்டிருக்கோம். மேலே இருக்கிறத உள்ளே கொண்டு போய் எழுதுகிறோம். ஏன்னா 1 ஸ்கொயர் 1 போட்டுக்கலாமா? நம்ம இப்போ முந்தின கணக்கில் தான் பார்த்தோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஃபார்முலா என்னப்பா? சைன் ஸ்கொயர் ஏ. மேலே சைன் ஏ இருக்குது. இப்போ ஒரு சைன் ஏ அடித்தாச்சு. அப்போ என்ன கிடைக்கும்? மேலே 1 மைனஸ் காஸ் ஏ இருக்குது, கீழே ஒரு சைன் ஏ இருக்குது. அவ்வளோதான், நம்ம நிரூபித்தாச்சு. ஸோ எப்போவுமே கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சப்போஸ் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் இருந்தால், ப்ளஸில் இருந்தால் மைனஸை போட்டு பெருக்குங்க, மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸை போட்டு பெருக்குங்க. எடுத்துக்காட்டு 6.3 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா பை 1 ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் டீட்டா எடுத்துக்கிறோம். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா அந்த இதை எடுத்துக்கிட்டாச்சு. காட் ஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு என்னப்பா? ஏன்னா கீழே கொசிக்கன் இருக்குது, நமக்கு தெரியும் இந்த முற்றொருமை. கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1க்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? காட் ஸ்கொயர் டீட்டா. இதான் அடிப்படை. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ இந்த 1 இங்கிட்டு போகிறப்ப என்ன ஆயிரும்? காட் ஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு கிடச்சிரும். அப்போ என்ன கிடைக்கிது? இது மேலே எப்படி இருக்குது பாருங்கள். கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ அது 1 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது என்ன ஃபார்மெட்டு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் போடுறோம். அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. கீழே இருக்கிற அந்த 1 பை கொசிக்கன் டீட்டா அப்படி இருக்கும். அடித்து கொடுத்துட்டோம்னா இங்கே 1 ப்ளஸ் இங்கே என்னப்பா இருக்குது? கொசிக்கன் டீட்டா மைனஸ் 1. 1 அடியாகி நமக்கு என்ன கிடச்சிரும்? கொசிக்கன் டீட்டான்னு கிடச்சிரும். ஜஸ்ட்டு காட் ஸ்கொயர் டீட்டாவை கொசிக்கன் வர மாதிரி எழுதுகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் விரித்து எழுதுகிறோம். பொதுவானதை அடித்து கொடுக்குறோம். அடுத்து 1 மைனஸ் 1 அடித்து கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா பெருக்கல் சைன் டீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். எடுத்துக்குவோம் சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. சீக்கன் டீட்டாவை எப்படி எழுதலாம்ப்பா? 1 பை காஸ் டீட்டான்னு எழுதலாம். ஏன்னா ஆன்சரில் டேனும் சைனும் இருக்குது. அதனால தான் சீக்கனை மாற்றுறோம். வேறு இருந்துச்சுன்னா நம்ம காசை மாற்றிருப்போம் சரியா. அப்போ 1 பை காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா பை 1ன்னு ஆயிரும். கீழே மீச்சியமாக எடுக்கிறோம். மீச்சியமாக எடுக்கிறப்ப மீச்சிறு பொது மடங்கு காஸ் டீட்டா இன்ட்டு 1 காஸ் டீட்டா குறுக்க பெருக்கிறோம். 1 மைனஸ் காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா மதிப்பு என்னது? சைன் ஸ்கொயர் டீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா என்னென்ன அர்த்தம்? என்னப்பா? சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா, அதான் அர்த்தம். அப்போ சைன் டீட்டா பை காஸ் டீட்டாக்கு என்னப்பா ஃபார்முலா? டேன் டீட்டா, மிச்சம் ஒரு சைன் டீட்டா இருக்கும். அப்போ அவ்வளோதான், நம்ம நிரூபித்தாச்சு.